அவர் மனம் திரும்பாத 99 ஆடுகளை குறித்து கவலைப்படுகிற தேவனே அல்ல. எல்லாமே ஆடுகள் தான், 100மே ஆடுகள் தான். அந்த 100ல் 99 ஆடுகள் ஆண்டவர் பக்கத்திலே இருக்குது, ஆண்டவரோடே கூட இருக்குது. ஆனால் அந்த ஆடுகளுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. எதை குறித்து மனம் திரும்ப வேண்டியது எண்ணம் இல்லை? அன்றைக்கு அந்த மேய்ப்பன் ஒன்று சொல்லிக் கொடுப்பார், அதை அந்த ஆடு கேட்காது. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருக்கும்னு இருக்கும். ஆனால் காணாமல் போன ஒரு ஆடு சிந்திக்குதான், ஐயோ அவரிடத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் சத்தியத்தை கேட்டோம், நம்மளை எவ்வளவு தூரம் அவர் நடத்தினாரு, அமைதியான புல்வெளிக்கு அமைதியான தண்ணீர் அண்டைக்கு கூட்டு போனாரு, பசுமையான புல்வெளியில் வச்சிருந்தாரு. அவர் சொல்ல மீறி அந்நிய சொல்ல கேட்டு போனோம், வேதனைப்படுகிறோமே. என் மேய்ப்பன் என்னை இந்த ஒரு விசை தேடி வந்தா நான் அவர் இடத்துல சேர்ந்துருவனேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்குமா? அது மனம் திரும்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஆடை போய் அவர் அடித்தாலும் பரவாயில்ல, அந்த ஆடை போய் அவர் திட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஆடை இழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் மேய்ப்பன் என்னை இழுத்து கொண்டால் போதும் என்று ஆவலோடு இருக்கிற ஆடு. ஆனால் இந்த 99 ஆடும் போதியா போதியா, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, இவங்களுக்கு ஒரு இது இல்லை அப்படின்னே இருக்கிற 99 ஆடு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம்னா, இயேசுக்குள்ளே வந்துட்டோம், எங்களுக்கும் தெரியும்னு இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், இன்று நான் என்ன செய்யணும், இன்று நான் எங்கே செல்லணும், எங்கே நான் போக உம்முடைய சித்தமோ அதன்படி நடத்தும். இங்கே இருப்பது உம்முடைய சித்தமானாலும் இங்கே எனக்கு எல்லாவற்றையும் சகித்து கொள்ள பொறுமையை தாரும், தாழ்மையை தாரும், கீழ்ப்படுதலை தாரும் என்று கேட்டு ஆண்டவர்கிட்டே காத்திருப்பாங்களாம். அதாங்க ஒரு ஆடு. அந்த ஒரு ஆடாய் நீங்கள் இருங்கள், கர்த்தர் உங்களோடு பெரிய காரியத்தை செய்வார்.